பாசிப்பருப்பு பாயாசம். பாசிப்பருப்பு 1/4 கிலோ, வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் ஒரு 3 பீஸ் வச்சுருக்காங்க. தேங்காய் பூவை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த தேங்காய் பால் தாங்க ஊற்றணும். திப்பி போட்டால் சில பேருக்கு சேராது. பால் ஊற்றிட்டா எல்லாருமே சாப்பிட்லாங்க. பருப்பை வறுத்தாச்சு. வறுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா நைஸாக வேகணும். நல்லா வெந்த பிறகு தான் முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து போட்டு வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றுவாங்க. பாகு காய்ச்சின வெல்லத்தை அப்படியே பாசிப்பருப்பு பாயசத்தில் ஊற்றிட வேண்டியதாங்க. இது 2 நாளைக்கு வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றாத எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டா அன்றைக்கே சாப்பிடணும். தேங்காய் பால் மிக்சியில் அடிச்சிட்டாங்க. இதேமாரி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடணும். திப்பியெல்லாம் எடுத்துடணுங்க. முந்திரி பருப்பு வறுத்து போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு இனிமேல் எடுத்துட வேண்டியதாங்க. பாசிப்பருப்பு பாயசம் ரெடிங்க. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கம்மா.